வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் பார்கோடு பிரிண்ட்டு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்கோடு பிரிண்ட்டுக்காக அடிஷ்னலாக வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம சாஃப்ட்வேர்லேயே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெனு பாரில் இருக்க என்ட்ரி, இதில் இந்த பார்கோடு பிரிண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட் பார்கோடு அப்படிங்கிற விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த பொருட்களுக்கு பார்கோடு பிரிண்ட் வேணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்கோடு பிரிண்ட் செட்டிங் பண்ணிடலாம். அதுக்கு அட்மின், இதில் கம்பெனி செட்டிங்ஸ். இந்த ஸ்க்ரீனில் பார்கோடு செட்டிங்ஸில் இருக்கிற இந்த டைப் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபார்மேட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற டிசைன்ஸ் ஓகே அப்படின்னாலும் இந்த ஃபார்மேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கேற்ற மாதிரி புதுசாக ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற கஸ்டம் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்கோடு செக்மெண்ட்டுக்கு போவோம். இந்த இடத்துல இருக்கிற இந்த கஸ்டம் ஃபார்மேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவையானபடி பார்கோடு பிரிண்ட் செட்டிங்கை பண்ணிக்கலாம். நாம் யூஸ் பண்ணுற பார்கோட் லேபிள் ஷீட்டில் இருக்க ஒரு லேபிளோட வித்து ஹைட்டு எவ்வளவு அப்படிங்கிறத கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. லேபிளுடைய வித்து 35 mm இருக்குது. அடுத்ததாக ஹைட்டு 22 mm. இந்த லேபிள் கேப் அப்படிங்கிறது லேபிள்ஸுடைய ஒரு ரோவுக்கும் அடுத்த ரோவுக்கும் இடையில இருக்க கேப் 3 mm கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு லேபிளுக்கும் சைடில் கேப் இருந்ததுன்னா அதையும் கரெக்டாக மெஷர் பண்ணி கொடுத்துக்கோங்க. கேப் எதுவும் இல்லை அப்படின்னா 0னே கொடுத்துக்கோங்க. பிரிண்டிங் ஸ்பீடும் டென்சிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணுற பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த ப்ரிவியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நாம் கொடுத்த செட்டிங்க்கான ப்ரிவியூ காட்டும். இது ஓகே அப்படின்னா இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான ஷார்ட்கட் கீபோர்டில் Ctrl+S யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்கோட் லேபிளில் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். எந்த டீட்டெயிலை நம்ம கொண்டு வரணுமோ அந்த டீட்டெயிலோட ஹெட்டரில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கம்பெனி நேம் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதோடைய பொசிஷனை மாற்றணும் அப்படிங்கிறப்ப இந்த டீட்டெயிலை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் போதும். எந்த இடத்துல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ கம்பெனி நேமோட வித்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற டபிள்யூவில் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி ஹைட்டையும் மாற்றணும் அப்படின்னா இந்த ஹெச்சில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஹைட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா Ctrl+S யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐட்டம் நேம், இது எந்த பொசிஷனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எம்ஆர்பி, அடுத்து ரேட்டு. எம்ஆர்பி, ரேட்டு இது ரெண்டுக்குமே டெசிமல் வேல்யூஸும் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல டெசிமலுக்கு அப்புறமா எத்தனை டிஜிட் வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பொருளுக்கான பேக்கரி டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு. இப்போ இந்த பொசிஷனில் ஏதாவது மைன்யூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் காஸ்ட், இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸாக வராமல் உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி விலாசமாக வரும். இதை ப்ரைஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்கோடை கொண்டு வரலாம். இந்த பார்கோடு செட்டிங்கில் இருக்கிற சைஸ், இந்த இடத்துல பார்கோடோட சைஸை கொடுக்குறேன். எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த செட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பிரிண்ட் பார்கோடு செக்மெண்ட்டில் ஐட்டம் நேமை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். அந்த ஐட்டமுக்கான எம்ஆர்பி, காஸ்ட்டு, ரேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த ஐட்டமில் எத்தனை லேபிள்ஸ் பிரிண்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த குவான்டிட்டிங்கிற இடத்துல கொடுத்துருங்க. என்டர் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இங்கே இருக்கிற சேவ் அப்படி இல்லாட்டி பிரிண்ட் இந்த 2 ஆப்ஷனில் எது வேணாலும் கொடுக்கலாம். Ctrl+Sம் கொடுக்கலாம். ரெக்கார்டு சேவ்டு பிரிண்ட் நவுன்னு கேட்கும். இதில் எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்கோடு பிரிண்ட் வந்துடும். இப்போது ப்ரைஸ் கோடு செட்டிங் பற்றி பார்ப்போம். கம்பெனி செட்டிங்ஸில் இங்கே இருக்கிற ப்ரைஸ் கோடு செட்டிங் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு கீழேயும் ஆல்ஃபபெட்டிக்கில் ஒரு லெட்டர் கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கான ஒரு சீக்ரெட் வேர்டாகவும் இருக்கலாம். நான் ஏபிசிடின்னு கொடுத்துக்கிறேன். இந்த 10 பாக்ஸ்லேயுமே நம்ம கொடுக்க போகிற ஆல்ஃபபெட் ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ ஜேக்கு பதிலாக மறுபடியும் நான் ஐஏ கொடுக்குறேன் அப்படின்னா இன்வேலிட்னு வரும். இதை மாற்றிட்டு கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா வேலிட்னு வந்துடும். இப்போ ஒரு பொருளோட பர்ச்சேஸ் ரேட்டு 100 ரூபா அப்படின்னா நமக்கு பார்கோடு பிரிண்ட்டில் 1ங்கிறதுக்கு பி, 0 அப்படிங்கிறதுக்கு ஏ அப்படிங்கிறப்ப BAA இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கஸ்டம் ஃபார்மேட்டில் சொல்லியிருந்த ஹெட்டரை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை கொண்டு வர ஆப்ஷனும் ட்ராக் பண்ணி பொசிஷன் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் நியூ வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.